Hello everyone, welcome to our YouTube channel. I am Gary. Today I am going to teach you the second 16 mark in Fourier series. So in the previous video we have seen the first 16 mark questions, and before entering into the lesson, if you didn't subscribe to my channel, please subscribe to my channel. அப்பதான் நான் அடுத்த போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். And அந்த first 16 mark நீங்க இந்த எங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். Plus descriptionல நான் எல்லா லிங்கும் கொடுத்திருக்கேன். And வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது second 16 mark in Fourier series, Engineering Mathematics 3 ல second unit. So Fourier series. So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the Fourier series expansion for f of x l minus x. அப்புறம் 0 கொடுத்திருக்காங்க. l minus x க்கு லிமிட் வந்து 0 to x l கொடுத்திருக்காங்க. 0 க்கு வந்து l to 2l கொடுத்திருக்காங்க. And hence they reduce the இந்த 1 கொடுத்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு ஆன்சராக வர போகுது. ஸோ ரெண்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க சொல்யூஷன். அண்ட் நம்ம இப்போ வழக்கமாக படித்த மாதிரி ஸோ திஸ் ஃபார்முலா ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டடிட். அண்ட் இதை எப்படி மெமரைஸ் பண்ணுறது நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் a naught divided by 2 plus summation n is equal to 1 to infinity a n cos n pi x divided by L plus summation n is equal to 1 to infinity bn sin n pi x divided by L. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால இருந்து நம்ம an அப்புறம் a naught an bn. So இவ்வளவுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்கு. So அதை நம்ம இங்க எழுதி இருக்கோம். So a naught is equal to 1 by L infinity 0 to 2L. So இதுல தான் லிமிட் அப்ளை பண்ண போறோம். So லிமிட் இதுல பாத்துக்காங்க. அவங்க வந்து இதுல ஸ்ப்ளிட் பண்ணி லிமிட் கொடுத்திருக்காங்க. So 0 to 2L. So அதுதான் நமக்கு lower limit upper limit. So 0 to 2L and f of x இங்க இருக்கு. அப்புறம் a னுக்கு வந்து 1 by L integral 0 to 2L f of x cos n pi x divided by L dx. bn is equal to 1 by L integral 0 to 2L f of x sin n pi x divided by L dx. So இப்போ first we are going to find a naught. So a naught எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். So a naught க்கு ஃபார்முலா வந்து 1 by L integral 0 to 2L f of x dx. So what they have given in the f of x. So இங்க பாத்தீங்கன்னா f of x இதா இருக்கு. So they have splitted the term. So இப்போ பாத்தீங்கன்னா லிமிட் வந்து நம்ம lower limit to upper limit. So we are going to split it. So நம்ம ரெண்டு டேர்ம் அதை எழுத போறோம். Because questionல அப்படி தான் கொடுத்தாரு. So question is defined as two limits. So they have separated it. So we are going to write according to it. So f of x பாத்தீங்கன்னா 1 L by x. So இதுல L by x. So here we see L by x the limits are 0 to L. So நம்ம integral போட்டு லிமிட் வந்து 0 to L இதுல போட்டுருக்கோம். So f L by x dx and integral L to 2L அதுக்கு வந்து 0 கொடுத்திருக்காங்க f of x. So 0 dx. So 0 இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். So integral of 0 தான் வர போகுது. So we are neglecting this. அடுத்த ஸ்டெப் பாருங்க 1 by L. So we are going to integrate it because இதுக்கு வேல்யூ 0 நம்ம கொடுத்திருக்கோம். இனி அடுத்த இதுல இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So integration of L by x. So இப்போ L க்கு integration what is the integration of L? So L is equal to Lx. So Lx. So L oda integration Lx because here they have given with respect to s. So we are going to integrate in the term of x. So x அத differentiate பண்ண போறோம். So இப்போ பாத்தீங்கன்னா minus in between இருக்கு. So minus s நம்ம x வந்து integrate பண்ணா x square divided by 2. So x square divided by 2. So they have given the limit. So 0 to L. So 0 to L. Okay. Now we are going to apply the limit for inside. So x க்கு இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போறோம். So இப்போ x L இருக்குது. So இங்கேயும் x இருக்க இடத்துல L போட்டா இப்போ L ஸ்கொயர் ஆகும். So L into L is equal to L square. So L square minus so இங்க x square இருக்கு. So x டேர்முக்கு நம்ம L போட்டா அது L square. L square divided by 2. Okay. Now we can't separate directly from here and because இங்க நமக்கு denominator இருக்கு இங்க denominator இல்ல. So we are going to for LCM method. LCM method பத்தி பார்த்தா இங்க 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணனும். So 2 minus 1. So 2 minus 1
நமக்கு 1 தான் வரும். ஸோ L square divided by 2. Okay. Now we can cancel at L because இங்க ஒரு L இருக்கு, இதுல ஸ்கொயர் போயிடும். So L divided by 2. So this is the answer for A naught. Okay, now we have found A naught. So again we are going to find AN. So AN oda formula. So this is the formula for AN. So 1 by L integral 0 to 2L f of x cos n pi x divided by L dx. Okay, now f of x is equal to 1 minus x, L minus x. So we have applied here and we have taken the first f of x because என்னன்னா ரெண்டாவது வந்து 0 தான் கொடுத்திருக்காங்க. சோ 0 நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து இப்போ இன்டெகிரல் போட்டு 0 L to 2L வரும். சோ அது 0 தான் வர போகுது. சோ நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா f of x வந்து L by L minus x. சோ L minus x க்கு நமக்கு வந்து u ன்னு எடுத்துக்கலாம். சோ இது வந்து uv ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ uv ஃபார்முலா வந்து நம்ம இதுல எப்படி போடுறோம்னா uv. So uv is equal to uv1 minus u dash v2 plus u double dash v3. So அது plus minus அப்படி போய்கிட்டே இருக்கும். So அதை எப்படி இப்போ நம்ம இந்த இதில் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ L minus x. ஸோ இது வந்து u ஓட டேர்ம் and cos n pi x divided by L. ஸோ இது v ஓட டேர்ம். ஸோ we have u and v. So now we are going to u வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ we are going to differentiate u and we are going to integrate v. ஸோ u வை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம், v யை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ u இருக்கு, இதுதான் u. ஸோ u ஓட டிஃபரன்ஷியேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா L இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம பண்ணுறோம். ஸோ L ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து 0. ஸோ L ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு வந்து 0 வரப்போகுது பிகாஸ் அதில் எந்த எக்ஸ் டேர்ம் இப்போ L xன்னு நமக்கு இருந்து. ஸோ L xன்னு இருந்ததுன்னா நம்ம இப்போ Lன்னு எழுதுவோம். ஸோ இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ L ஓட வேல்யூ 0. இப்போ மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் இப்போ எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1. ஸோ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் 1. ஸோ இப்போ u டபுள் டேஷ் இருக்கு. ஸோ 2 டைம் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u. இப்போ நம்ம u டேஷ்ல இருந்து 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா u டபுள் டேஷ் கிடைக்கும். ஸோ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ஓட டிஃபரன்ஷியேஷன். ஸோ மைனஸ் 1 ஓட டிஃபரன்ஷியேஷன் 0. So 0. Okay, now we are coming to v. So v ய integration. So we are going to integrate v. So v ய வந்து integration பண்ணா இப்ப cos இருக்கு. Cos n pi x divided by L. So இத நம்ம தனியா செஞ்சு பார்க்கலாம். So cos n pi x divided by L. Okay, இத integration பண்ணணும். So cos க்கு நமக்கு sin. Cos ய integration பண்ணா நமக்கு sin வரும். So sin. So sin ஓடுக்கு இந்த full value. So n pi x divided by L. So cos க்கு sin. So இப்போ x பாத்தீங்கன்னா x க்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு. So n pi divided by L. So இத வந்து நம்ம டினாமினேட்டரா எழுத போறோம். So divided by n pi divided by L. So cos n pi x divided by L க்கு இன்டகிரேஷன் பண்ணா sin n pi x divided by L divided by n pi L இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு v1. ஸோ பாருங்க sin n pi x divided by L whole divided by n pi divided by L. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த டேர்மை நிறைய பேர் விடுறதுக்கு வாய்ப்பு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேர்மை விடுவாங்க. ஸோ தே வில் ஃபர்கட் because of the exam pressure and இதை இப்போ நம்ம again integration பண்ண போறோம். ஸோ again நம்ம இப்போ சைனை integration பண்ணா ஸோ சைனோட integration வந்து மைனஸ் காஸ். ஸோ மைனஸ் ஒன்று வரும். ஸோ மைனஸ் காஸ் n pi x divided by L. ஓகே, now is the very important factor. எனக்கு நமக்கு ஏற்கனவே n pi L ஏற்கனவே இருக்கு. ஸோ again ஒரு n pi divided by L வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து n ஸ்கொயர் pi ஸ்கொயர் divided by L ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இங்கேயும் ஒரு n pi divided by L இருக்கு அண்ட் இந்த
cos n இந்த சைனை நம்ம டிஃபரன்ஸ் இன்டகிரேஷன் பண்ணும்போது அகைன் ஒரு n pi divided by l வரும். ஸோ அது வந்து இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் ஆயிட்டு. ஸோ நவ் we are going to apply இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம இது வந்து இதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் u இந்த ஆரோ மார்க்கை போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ லைக்வைஸ் we are going to apply there. So an so 1 by l. So 1 by l இந்த ஃப்ரண்ட்ல இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் பண்ணதுனால நமக்கு இந்த இன்டெகிரல் சிம்பிள் போயிட்டு அண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸோ இப்போ u இருக்கு. ஸோ u l minus x. ஸோ l minus x போட்டிருக்கோம் இன்டூ v1. ஸோ v1 வந்து sin n pi x divided by l divided by n pi divided by l. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அண்ட் இன் பிட்வீனில் நமக்கு இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ். ஸோ அந்த மைனஸ் டேர்ம் வந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். ஸோ இப்போ அகைன் நம்ம பார்த்தோம்னா இங்கே யூ டேஷ் இருக்குது. யூ டேஷில் மைனஸ் 1 இருக்குது. அண்ட் இங்கே வந்து மைனஸ் காஸ் இருக்குது. ஸோ இது மைனஸ் அண்ட் மைனஸ் இட் பிகேம் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஆகிட்டு அண்ட் அகைன் அதில் ஃபார்முலாவில் இருக்க ஒரு மைனஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் இதில் வந்து ப்ளஸ் போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு சைனை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ we have to be careful. This step is very important. And இதை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ cos n pi x divided by l n square pi square divided by l square. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ லிமிட் has given 0 to l. Okay. Now we have another formula. இப்போ sin n pi. ஸோ sin n pi வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது வந்து அது சேஞ்ச் ஆகும். பட் we have a formula sin n pi is equal to 0. ஸோ sin n pi sin எங்கெல்லாம் வருதோ sin n பையும் 0 தான், sin 2n பையும் 0 தான். ஸோ sin எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கே இப்போ sin இங்கே இருக்குது. சைனில் இப்போ 0 போட்டோம்னா திஸ் ஹோல் டேர்ம் பிகம் 0. ஹோல் டேர்ம் இப்போ நமக்கு 0 ஆயிடும். ஸோ ஹியர் இஸ் அவர் an. ஸோ an பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேர்ம் தான் இப்போ பிகாஸ் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேர்மை நம்ம இப்போ எழுதலாம் இதில். ஸோ minus cos n pi divided by l n pi x divided by l and the whole n square pi square divided by l square and limits are 0 to l. So 0 to l இதுதான் லிமிட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இந்த டேர்ம்ல இருந்து இப்போ நமக்கு இப்போ தேவையானது x மட்டும்தான். x டேர்ம்ல மட்டும்தான் நம்ம இந்த லிமிட் அப்ளை பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க டைமை நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம இப்போ வெளியே எடுக்க போறோம். ஸோ வெளியே எடுத்தோம்னா இப்போ இங்கே வந்து இது ஏற்கனவே டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால நம்ம இங்க எடுக்கும்போது l by n ஸ்கொயர் l ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த டேர்முக்கு வெளியே எடுக்கிறோம். ஸோ பிராக்கெட்டுக்கு வெளியே எடுக்கும்போது அது எல் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர். ஸோ இப்படி வந்து இதுக்கு வெளியே வரும். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த எல்லும் கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால எல் இருக்குது. அண்ட் இந்த மைனஸை நம்ம பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் எல் டிவைடட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர். அப்புறம் பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா காஸ் இருக்கும். காஸ் n pi x divided by l 0. So now we are going to apply the limit. So limit இப்போ அப்ளை பண்ண போறோம். So இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா so is equal to minus l divided by n square pi square. So cos n pi இப்போ இந்த x இருக்க டேர்ம்ல l போடுறோம். So we are going to apply l in x term. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுல l இப்போ வந்ததுன்னா l கேன்சல். So cos n pi. So cos n pi minus இந்த ரெண்டு லிமிட்டுக்கு இடையில ஒரு மைனஸ் வரும். So minus and cos x இருக்குது. So cos 0. So cos 0 வரும். cos 0 and cos 0 ஓட வேல்யூ வந்து 1. So cos 0 is equal to 1. So இப்போ பாத்தீங்கன்னா minus l divided by n square pi square and bracketல cos nx cos n pi. So cos n pi ஓட வேல்யூ வந்து நமக்கு minus 1 the whole power n. So இது வந்து ஏற்கனவே ஃபார்முலால உள்ளது. So இதை நம்ம மக்க படிக்கணும்.
ஸோ -1 the whole power n. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் cos 0 வந்து 1 அண்ட் இன் பிட்வீனில் மைனஸ் இருக்கிறதுனால இதில் மைனஸ் வந்துருக்கு. ஸோ அகெயின் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை நம்ம இன்சைட் கொண்டு போகிறோம். ஸோ we are going to அந்த மைனஸை இன்சைட் கொண்டு போகிறோம். ஸோ there will be a variation. ஸோ L divided by n square pi square. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -1 the whole power n. ஸோ இதுக்கு ஃப்ரெண்டில் நமக்கு மைனஸ் வர போகுது. அண்ட் இந்த மைனஸ் வந்து மைனஸும் ப்ளஸ் ஆக போகுது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ரைட் த செகண்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்து ஃபர்ஸ்ட் எழுத போகிறேன். அண்ட் -1 the whole power n. ஓகே, இதுதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இட்ஸ் a டிஃப்ரெண்ட் வேல்யூ. நமக்கு டெஃபினிட்டாக ஒரு வேல்யூ இல்லை. ஸோ இது ஒரு இர்ரெகுலர் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ n இருக்கு. அண்ட் இந்த எண்ணில் வந்து இந்த எண்ணை பொறுத்து தான் நமக்கு ஆன்சரே சேஞ்ச் ஆகும். இப்போ எண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கிடுவோம். ஸோ ஆட் நம்பர் வந்து 1. ஸோ லீஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் 1. ஸோ இப்போ இதில் 1 அப்ளை பண்ணோன்னா அண்ட் மைனஸ் இதுலேயும் 1 இருக்குது. ஸோ 1 போச்சுன்னா -1 தான் வரும். ஸோ -1 மைனஸ். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 1 அதாவது இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 1 -1 the whole power 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 + 1. ஸோ 1 + 1 2 வரும் நமக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 கிடைச்சதுன்னா 2L divided by n square pi square. ஸோ இது வந்து ஆட் நம்பராக இருந்தா. ஸோ இஃப் வி அப்ளை ஆட் நம்பர், ஸோ லீஸ்ட் ஆட் நம்பர் வந்து 1. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 3 போடலாம். 3 போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 3 போட்டாலும் இங்கே -1 தான் வரப்போகுது. அண்ட் இதில் 2 தான் கிடைக்கிறது. ஸோ இஃப் இட் இஸ் ஆட் அண்ட் த வேல்யூ ஷுட் பி லைக் திஸ். ஸோ 2L divided by n square pi square. ஸோ இதுதான் வரப்போகுது. ஆட் வேல்யூ போட்டிங்கன்னா இதுதான் வரும். அண்ட் இஃப் யூ அப்ளை ஈவன் நம்பர், ஸோ ஈவன் நம்பர் போட்டிங்கன்னா இது வந்து இப்போ 2 is the least even number. So 2 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ -1 வந்து ப்ளஸ் ஆயிரும், 1 ஆயிரும். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 1 - 1 0 ஆயிரும். ஸோ ஹோல் டேர்ம் the answer will be 0. அதனால நமக்கு இப்போ ஈவன் போட்டால் 0 வரும். ஸோ இதுதான் நமக்கு ஏஎனோட வேல்யூ. அண்ட் நம்ம வந்து ஆட் நம்பரை வச்சு தான் நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். அண்ட் அகைன் நம்ம இப்போ என்னன்னா இப்போ ஏஎன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பிஎன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to see and we are going to find the bn value oda paduthulam. Now we are going to find bn. So bn oda value நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம். So bn oda formula இருக்கு 1/l integral 0 to l by x, அதாவது f of x sin n pi x divided by l dx. So now we are going to use uv formula. ஏன்னா இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு. So இந்த l minus x வந்து u and sin n pi x divided by l வந்து v. ஸோ நம்ம இப்போ uv ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூவை பார்க்கலாம். ஸோ யூவை பார்த்தீங்கன்னா l minus x. ஸோ l minus x நம்ம இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ we are going to differentiate l minus x. ஸோ l-ஓட வேல்யூ வந்து 0 அண்ட் x-ஓடது வந்து -1. அண்ட் இதை அகைன் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணால் 0. ஓகே, now we are going to integrate v. So v வந்து integration பண்ண போறோம். So sin ஓட integration. So what is the integration of sin? So it's minus cos. So cos. So minus cos n pi x divided by l the whole n pi divided by l. Okay. Now we are going to integrate furthermore. So again இதை வந்து நம்ம integration பண்ண போறோம். So இந்த minus cos. So cos க்கு வந்து நமக்கு sin and இந்த எல்லாம் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் sin n pi x divided by l the whole n square pi square divided by l square. Okay, now we have found u and v. So u வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு and v இன்டகிரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து எழுதுகிற மெத்தட் வந்து இந்த ஆரோ போட்டுக்காங்க. ஸோ you don't get confused. Okay, now we are going to apply in the bn formula. So bn is equal to 1 divided by l and u. So இதோட ஃபார்முலா நான் ஏற்கனவே எழுதி போட்டேன். So uv is equal to u v1 minus u dash v2 plus u
double dash v3. So the plus minus na அப்படியே போயிட்டு இருக்கும். So the same thing we are going to apply here. So u na இருக்கு. So u into v1. So l minus x into minus cos n pi x divided by l divided by n pi divided by l. So minus, so இது வந்து ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் and again sin n pi n pi x divided by l the whole n square pi square divided by l square. Okay, now we have a formula sin n pi is equal to 0. So sin n pi is equal to 0. So இந்த term நம்ம neglect பண்ணிருக்கோம். Okay, so we don't have to take this term. So remaining உள்ளத நம்ம இப்ப பார்க்கலாம். So remaining உள்ளதுல நம்ம இப்போ லிமிட் அப்ளை பண்ண போறோம். So first of all what we are going to do is we are going to take this minus out. So இந்த மைனஸ் வந்து நம்ம பிராக்கெட்டுக்கு வெளியே எடுக்க போறோம். So -1 ஆயிட்டது. and இத பாத்தீங்கன்னா l இருக்கு. So l, so we are going to apply the upper limit law. So l வந்து l in minus l cos, இந்த மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. So cos n pi x divided by l divided by n pi divided by l and minus. So ரெண்டு லிமிட்டுக்கு இடையில மைனஸ் இருக்கு. So அந்த மைனஸ் and again இதில் அப்ளை பண்ண போறோம், 0 அப்ளை பண்ண போறோம் இப்போ. So l minus 0 l minus 0 into cos n pi x க்கு பதில் 0 போட்டோம்னா இந்த whole term 0. So cos 0 divided by n pi divided by l. Okay, so now what we are getting is இங்க வந்து l minus l இருக்கு. So இந்த whole term கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். Okay, and இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா cos 0. So cos 0 இருக்கு, அதோட வேல்யூ வந்து cos 0 என்னன்னா அதோட வேல்யூ வந்து 1. So cos 0 ஓட வேல்யூ 1. So அந்த டேபிள்ல நமக்கு அது தெரியும். cos 0 is equal to 1. So cos 0 க்கு நமக்கு இங்க 1 வரும் and இங்க ஒரு l இருக்கு. So இத வந்து நம்ம மேல கொண்டு போறோம். So இத வந்து ஃபர்தர் மேல கொண்டு போனா so இந்த l ஸ்கொயர் ஆயிடும். So அதுதான் இங்க இருக்கு, l ஸ்கொயர் டிவைடட் பை இந்த n pi and இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆயிடும். So இந்த மைனஸ் வந்து இங்க பிராக்கெட்ல இருந்து நம்ம வெளிய எடுத்த மைனஸ். So now we are going to இந்த மைனஸை நம்ம இன்சைட் கொண்டு போறோம். So இன்சைட் கொண்டு போகும்போது அது வந்து பிளஸ் ஆயிடும். அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா இங்க l இருக்கு. ஸோ இந்த எல்லும் இந்த ஸ்கொயரும் கட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு l. ஸோ அதுதான் இங்க இருக்கு l மைனஸ் n பை. ஸோ இங்க ஒரு l இருக்கு, இந்த l கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்க l ஸ்கொயரா இருந்தது இப்போ l ஆயிட்டு. ஸோ இட்ஸ் l now. ஸோ l by n பை. ஸோ அதுதான் நமக்கு bn ஓட வேல்யூ. ஸோ we have found the bn value now. Okay, now we have found a naught and a naught, an and bn. So a naught value கண்டுபிடிச்சாச்சு, an ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு and bn ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. So now we are going to apply that three answers in the f of x. So f of x ல நம்ம இத அப்ளை பண்ண போறோம். So f of x வந்து a naught divided by 2. So a naught ஓட வேல்யூ வந்து l divided by 2 and summation. So இந்த an ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கு, 2l divided by n square pi square and அது ஒரு டிஃபரண்டான வேல்யூ. ஆட் டேர்மா இருந்தா மட்டும் தான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். சோ சம்மேஷன்ல n is equal to odd நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். அது cos n pi. சோ இது ஃபார்முலால இருக்குது and bn ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், l divided by n pi and இது sin வந்து ஃபார்முலால இருக்குது. ஓகே, now இப்போ என்ன பண்றோம்னா so we have to prove this answer. so இந்த ஆன்சரை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணனும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா so இப்போ x இருக்கு. so இப்போ what I am going to do is I am going to put x is equal to 0 in f of x. so இந்த f of x இருக்கு, நான் x ல எங்கெல்லாம் இருக்குதோ so x இதுல நிறைய இடத்துல இருக்கு. so cos ல இங்க x இருக்கு, sin ல x இருக்கு. so இதுக்கு நான் 0 போட போறேன். so 0 போட்டீங்கன்னா so இப்போ f of x ஐ நம்ம டிஃபைன் பண்ணி எழுதணும்னா இந்த f of x. so f of x ல இப்போ 0. so first term தான் இது. so f of இப்போ நான் 0 to லிமிட் போடுறேன். இது வந்து லிமிட் f of 0 to 2l. so f of 0 plus f of 2l. அதாவது இந்த 0 ல இருந்து 2l ஓட லிமிட் and divided by 2. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து x இருக்கு. so இந்த இடத்துல நான் இப்போ 0 போட போறேன். so l minus 0. so l minus 0 என்ன வரும், l தான் வரும். so we are going to get l. so இந்த f of
f of 0க்கு வந்து நமக்கு l கிடைக்கும். ஸோ l அண்ட் ப்ளஸ் இப்போ f of 2l இருக்கு. f of 2l வந்து நமக்கு 0 தான் வேல்யூ இருக்கு. ஸோ அதில் எந்த எக்ஸ்ட்ராமும் இல்லை. ஸோ 0 தான் வரும். 0 divided by 2. ஆல்ரைட். அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இருக்கு. ஸோ l divided by 2 divided by 2. ஸோ இந்த 2 வந்து பிலோவில் அண்டரில் வரும்போது நமக்கு 4 ஆயிடும். ஸோ l divided by 4 ப்ளஸ் சமேஷன் n is equal to odd. அண்ட் இந்த காஸ்ட் டேர்மை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ 0 போடுறோம். பிகாஸ் x is equal to 0. ஸோ cos 0. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ 0 போட்டோம்னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். ஸோ cos 0 ஓட வேல்யூ 1. ஸோ இங்கே எழுதியிருக்கோம் நம்ம cos 0 is equal to 1. ஸோ இந்த ஹோல் டேர்ம் வந்து இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ இது 1 ஆச்சுன்னா நமக்கு ரிமைனிங் இந்த வேல்யூ மட்டும் இருக்கு. ஸோ 2l divided by n square pi square and plus sin 0. sin 0 ஓட வேல்யூ வந்து நமக்கு 0. பிகாஸ் அந்த டேப்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் sin 0 இருக்கும், அடுத்து pi by 2 இருக்கும், அந்த pi இருக்கும். ஸோ sin 0 வந்து 0. ஸோ நம்ம இந்த டேர்ம் திஸ் ஹோல் டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் பிகாஸ் இட்ஸ் 0. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா இங்கே l by 2 இருக்கு இஸ் ஈக்குவல் டு இந்த l by 4 ப்ளஸ் நம்ம இந்த வேல்யூ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2l divided by n square pi square இதை வெளியே எடுத்துருக்கோம். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டு சமேஷன் n is equal to odd 1 by இந்த 2l divided by pi square மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த n square ரிமைனிங் இருக்கு அண்ட் n square நமக்கு டினாமினேட்டராக இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு 1 ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். ஸோ அப்புறம் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த l by 4. ஸோ திஸ் l by 4 we are going to take on left hand side. ஸோ left hand side இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்கும்போது அது மைனஸ் ஆயிடும். ஸோ அதுதான் மைனஸ் l by 4. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக செப்பரேட் பண்ண முடியாது பிகாஸ் டினாமினேட்டர் பவர் நாட் சேம். ஸோ இதில் வந்து இன்டூ 2 இங்கேயும் இன்டூ 2. ஸோ இன்டூ 2. ஸோ l இன்டூ 2 வந்து 2l வரும். ஸோ 2 இன்டூ 2 4. அப்படி பண்ணால் நம்ம இப்போ செப்பரேட் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதில் வந்து n is equal to odd கொடுத்துருக்கு அண்ட் இந்த டேர்ம் வந்து இருக்கு. ஸோ இந்த l by 4 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம், ரிமைனிங் வேல்யூ இது. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னா 1 by n ஸ்கொயர் இருக்கு. ஸோ n ஸ்கொயரில் நம்ம ஆட். ஸோ n-க்கு n is equal to ஆட் நம்பர் போட போகிறோம். ஸோ ஆட் நம்பர் 1 3 5 7 அப்படி போயிட்டு இருக்கு, இன்ஃபினிட்டி வரை போயிட்டு இருக்கலாம். அண்ட் அதை நம்ம இப்போ போட்டால் இங்கே இப்போ 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர், 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர், 5 போட்டால் 5 ஸ்கொயர். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 1 by 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 5 ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, நான் அகைன் என்ன பார்க்கலாம்னா இதை இப்போ சப்ரைட் பண்ணலாம். ஸோ சப்ரைட் பண்ணால் இப்போ இங்கே வந்து 2l இருக்கு, 2l மைனஸ் l. ஸோ 2l மைனஸ் l வந்து நமக்கு l அண்ட் டினாமினேட்டர் 4. ஸோ 4. ஸோ இந்த டேர்ம் இப்போ இருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளைல இருக்கு. ஸோ மல்டிப்ளைல இருக்கு. ஸோ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட். ஸோ we are going to take this term to the left hand side. ஸோ இதை எடுக்கும்போது அது ரெசிப்ரோக்கலாக இருக்கும். pi ஸ்கொயர் டிவைட் பை 2l வரும் பிகாஸ் இது மல்டிப்ளைல இருக்கு. இப்போ அடிஷன் செப்பரேஷன்ல இருந்தால் அப்படியே சைன் மட்டும் வரும், அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, நவ் இதை இங்கே எடுத்துருக்கோம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து நமக்கு l இருக்கு, l by 4 அண்ட் இங்கே வந்து 2l வந்து நமக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த எல்லும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா pi ஸ்கொயர் டிவைடட் பை 4 அண்ட் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு pi ஸ்கொயர் டிவைட் பை 8 பிகாஸ் 4 இன்டூ 2 வந்து நமக்கு 8. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செகண்ட் வேல்யூவை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வேல்யூ அதை தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்தது வந்து put x is equal to l by 2. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூவை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம இதில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அதே ஸ்டெப் தான் நம்ம செய்ய போகிறோம், பட் இட் ஹேஸ் a little difference. So when I was preparing to take this video, so நானே இந்த டேர்ம்ல வரக்கூடிய ஃபார்முலாவை மறந்து போயிட்டேன். ஸோ தென் ஐ called my professor and asked the doubt. ஸோ அவங்க தான் இதை எனக்கு சொல்லி தந்தாங்க. அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் I got the idea. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ they have splitted the limit because 0 to l to 2l இருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ அப்ளை பண்ண போகிறது என்னன்னா 0 to 2l அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ l by 2 xக்கு l by 2 இப்போ போடுறோம். இங்கே போட்டோம்னா
L/2 அண்ட் இதை நம்ம சப்ரைட் பண்ணும்போது அகைன் நமக்கு L/2 தான் கிடைக்கும். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 0 to 2L. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு Lன்னு எடுக்க போகிறோம். L and denominator 2 and is equal to L/4. ஸோ L/4 வந்து A நாட்டோட வேல்யூ அண்ட் ப்ளஸ் இங்கே 0 எப்படி வந்ததுன்னா காஸ் இங்கே வந்து நமக்கு எக்ஸ் டேர்மில் L/2 போட போகிறோம். L/2 போட்டால் அந்த எல்லும் கேன்சல் ஆயிரும் அண்ட் காஸ் π/2 ஓட வேல்யூ 0. ஸோ இந்த ஹோல் டேர்ம் நமக்கு 0 ஆயிடும். அண்ட் அகைன் இந்த சைனில் பார்த்தீங்கன்னா சைனில் L/2 போடுறோம். ஸோ இதில் L/2 போட்டோம்னா இதில் எல்லும் கேன்சல் ஆயிரும் அண்ட் சைனோட வேல்யூ வந்து 1. ஸோ சைன் π/2 ஓட வேல்யூ வந்து 1 அண்ட் அது வந்து நம்ம வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இதை போடல. ஸோ π/2ன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து L/2 இஸ் ஈக்குவல் டு 1/4 அண்ட் இந்த 0வை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இதில் இருந்து L/π மட்டும் நமக்கு இந்த சம்மேஷனுக்கு வெளியே எடுத்துருக்கோம். ஸோ அது வந்துருக்கு அண்ட் 1/L இந்த L/π நம்ம வெளியே எடுத்திருக்கோம் அண்ட் n வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 1 வந்து 1/n நம்ம இருக்கு அண்ட் sin nπ /2. ஓகே, நம்ம இப்போ ஃபர்தராக பார்த்தோம்னா இங்கே இருக்கு L/2 இருக்கு அண்ட் இந்த L/4 வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் we are going to take L/4 in left hand side. ஸோ இது வந்து மைனஸ் L/4ன்னு வரும். ஓகே, அண்ட் அகைன் இங்கே L/π இருக்கு. ஸோ L/π அண்ட் இதை பார்த்தீங்கன்னா n is equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த n அதாவது இந்த n ஸோ இந்த n sin இப்போ இதில் வந்து இப்போ 1 இருக்கு. ஸோ 1 இதில் போட்டோம்னா sin π/2. ஸோ sin π/2 ஓட வேல்யூ வந்து 1 நமக்கு. ஸோ அந்த 1 இங்கே வந்திருக்கு அண்ட் இப்போ வந்து இப்போ n இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இப்போ 2 போடுறோம். இப்போ n is equal to 2. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 1/2 sin 2π/2. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா sin 2π/2. ஸோ sin 2π/2 ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 ஆயிரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, அதனால 0 வந்திருக்கு அண்ட் n is equal to 3 அப்ளை பண்ணலாம். n is equal to 3. ஸோ 1/3 sin 3π/2. ஸோ 3π/2 ஓட வேல்யூ வந்து நமக்கு -1 வரும். ஸோ 1/3 -1. ஸோ அப்படி இன்ஃபினிட்டி வர நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதுலேயும் நமக்கு எல்சிஎம் எடுக்கும். ஸோ இன்டூ 2 ஸோ 2l - 1 அண்ட் இங்கே வந்து இன்டூ 2 பண்ணதுனால நமக்கு இங்கேயும் 4 ஆகிட்டு. ஸோ L/4 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளையாக இருக்குது. ஸோ we are going to take this to the left hand side. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ π/L அண்ட் now இந்த எல்லும் கேன்சல் ஆகும். ஸோ π/4 அண்ட் ரிமைனிங் எழுதியிருக்கோம் 1 - 1/3 + 1/5 - 1/7 up to infinity. So we have proved this value. So first sum ஓடத நம்ம proof பண்ணியாச்சு. So now we have done the sum and இதில் வந்து வேல்யூவேஷன் பார்க்குறது நமக்கு அந்த மெயின் ஃபார்முலா f(x) ஓட மெயின் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு மார்க் உண்டு அண்ட் A0க்கு நீங்கள் கரெக்டாக வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு மார்க் உண்டு அண்ட் an அண்ட் bn. ஸோ இவ்வளோத்துக்கு மார்க் உண்டு. அந்த ஆன்சரை ப்ரூஃப் பண்ணதுக்கு மார்க் உண்டு. அண்ட் இதில் ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த an bn ஓட வேல்யூ மறந்து போயிடும். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு மைனஸ் அல்லது ப்ளஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும், சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ அதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா அவங்க லிமிட் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A0 இருக்கு, A0 L/2 இருக்கு. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா 0 to L. ஸோ L வந்து ஃபுல்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் இன்பிட்வீனில் இருக்கிறது L/2 வரும், ரைட்? ஸோ அந்த A0ஓட வேல்யூ L/2ன்னு நம்ம இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒரு சின்ன ட்ரிக் இதில். ஸோ அது வந்து நம்ம எக்ஸாமினேஷனில் போய் ஒருவேளை அந்த வேல்யூ உங்களுக்கு மறந்துட்டுனா நம்ம இதில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அடுத்த n-க்கு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ரைட் ஆரோ போட்டிங்கன்னா 2L இருக்குது. ஸோ 2L / n² π². ஸோ இதுதான் நமக்கு an-ஓட வேல்யூ. அண்ட் bn பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா L/nπ. அதுதான் bn-ஓட வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா இந்த சம்மில் இருக்க ஒரு ட்ரிக்ஸ்.
ஸோ இது வந்து ஒரு எக்ஸாமில் போய் நம்ம எடுத்து ஏதாவது ஒன்று மறந்து போச்சுன்னா இப்படி நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்பிட்வீன் ஸ்டெப் நம்ம எழுதி தான் ஆகணும். பிகாஸ் அதை வந்து ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க, ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருந்தால் அவங்க அதை கரெக்டாக பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா thumbs up பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் I'll meet you in the next video. Bye bye from Gary. Until then, you take care. Bye.